டேஸ்டியான ஹெல்த்தியான அரைக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் டெய்லி பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் பருப்பு, தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணி 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கினப்புறம் அந்த பருப்பை நம்ம தனியாக கடைஞ்சி அதை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்ச அப்புறம் 2 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி சாப் பண்ணி வச்சுருந்த அரைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி இப்போ பார்க்க அதிகமாக இருக்கலாம், பட் நல்லா வதங்க நல்லா சுருங்கிடும். நல்லா வதங்கி பச்சை வாசனை போன அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பில் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்த அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா சூடான சாதத்தில் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கீரை கடையில் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான ஹெல்த்தியான அரைக்கீரை கடையில் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.